ஏண்டா எங்க பொறுமை ஏன்பா சோதிக்கிறீங்க? ஆனா தமன்னா பேய் இதுக்கு முன்னால தேவி படத்துல பிரபுதேவா எத்தனை படத்துலடா எங்களை மொக்கடிப்பீங்க? போதுண்டா சாமி, அழுதுருவேன். ராசிகண்ணாவை யாரு கல்யாணம் பண்றது அப்படின்னு போட்டி போடுறாங்க. ஏண்டா உங்க வயசு என்ன, ராசிகண்ணா வயசு என்ன? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். பேப்பர் வெயிட் சேனல் நேயர்களே, இப்போது நான் பார்க்க போவது அரண்மனை பார்ட் 4 படத்தின் திரை விமர்சனம். எப்போவுமே தலைப்பே புதுமையாக புதுசாக வைக்க தெரியாதவர்கள் தான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு எடுப்பாங்க. அந்த வரிசையில் இது ஒரு படம். அரண்மனை பார்ட் 4இல் யோகி பாபு, சுந்தர் சி, விடிவி கணேஷ், கோவை சரளா, தமன்னா மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கிச்சா ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஹிப்காப் ஆதி இசையமைத்திருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுந்தர் சி. ஏசிஎஸ் சண்முகம் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த படத்தில் ஆரம்பத்தில் ஒரு கிளைக்கதை வருது, குட்டி கதை. அதில் ஒருத்தி பேயா மாறுறா. கரையில் இருக்கவன் சொல்கிறான், நீ என் தங்கச்சியை கொன்னுட்டல்ல, அதனால் நீ என் தங்கச்சியாக நடிக்கணுங்கிறான். அதுக்கப்புறம் அவனும் வர்றான், அவனும் செத்து போயிடுறான். ஐயோ இந்த பங்களாவில் பேய் இருக்குன்னு ஓடுறான். பொதுவாகவே இந்த பேய் படங்கள்லாம் என்ன தெரியுமா, இப்படி உட்காந்துருக்கும் ஒரு பொண்ணு, இல்லை உட்காந்துருப்பான் ஒரு குழந்த, பின்னாடி ஸ்க்ரீன் அசையும், தபன்னு அங்கே உள்ள அந்த கலைப்பொருட்கள்லாம் விழும், ஒரு கருப்பு உருவம் அப்படி போகும். டுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படி கரும்புகையாயிரும், இல்லைன்னா வெள்ளை புகையாயிரும். அப்புறம் அதே மாதிரி பேய் வர்றதுக்கு முன்னாடியே குச்சு குச்சும் குச்சு குச்சும் ஒரு சத்தம் போடுவாங்க. பார்த்தா வெள்ளை புகை வரும், அப்புறம் கருப்பு புகை வரும். அப்புறம் கண்ணாடியில் பார்த்தா பேய் மாதிரியே ஒரு முகம் இருக்கும், ஈன்னு சிரிக்கும், காணாமல் போயிடும். ஏண்டா எங்கள் பொறுமை ஏன்பா சோதிக்கிறீங்க? கிட்டத்தட்ட 60-70 படம் இதேமாரி பார்த்துட்டோம். கிள்ளுனா கூட வலிக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு மரத்து போச்சு மனசும் உடம்பும். அதேமாரி தமன்னா பார்க்குற அழகாக இருக்காங்க. இதுலேயும் அவங்க ஒரு பேய் தான். அப்புறம் பேய் தான் திடீர்னு யாரையோ காப்பாற்றுது. தமன்னா குழந்தையும் அதுதான் காப்பாற்றுது. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வர்றான், திடீர்னு பிஷ்ன்னு மேலே போகிறான், தோப்புன்னு கிழவுன்னு செத்து போயிடுறான். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாமல் ஒரு ட்ராக்கு விடிவி கணேஷ், யோகி பாபு அந்த வீட்டை எப்படியாவது விற்கணும்னு வருவாங்க. ஒரு பங்களா வீட்டை, அதுவும் ஒரு பேய் வீட்டை விற்கிறதுன்னு எத்தனை படத்துலடா எங்களை மொக்கடிப்பீங்க? போதுண்டா சாமி, அழுதுருவேன். இதே விடிவி கணேஷ், இதே யோகி பாபு சந்திரமுகியில் ஆரம்பித்ததப்பா, யப்பா போதுண்டா சாமி. யோகி பாபு கிச்சு கிச்சு முட்டாரு, சிரிக்கவே மாட்டேங்கல. அதில் தியேட்டரில் சின்ன பசங்களாம், ஏப்பா இது உங்கள் கை மாதிரி இருக்குப்பா, இப்படி ஒரு குரல். குழந்தைங்க கூட வீல்னு கத்தலைங்க. அந்த அளவுக்கு பேய் படம் நம்மளை பயமுறுத்து தான். இந்த படத்தில் தமன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. ஆனால் சொன்ன மாதிரி பேயை நடிச்சிருக்காங்க. ஆனால் தமன்னா பேய் இதுக்கு முன்னால் தேவி படத்தில் பிரபுதேவா காம்பினேஷனில் சூப்பராக நடிச்சிருக்குமே, அது எங்களுக்கு பிடிச்சிது. படத்தை பார்த்து பிரமிச்சோமே. இந்த படத்தில் அழகாக இருக்காங்க தமன்னா. ஆனால் அந்த பேயுடைய இம்பேக்டு இல்லை, அதான் உண்மை. இந்த படத்தில் ராசிகண்ணா கதாநாயகியா, அதுவும் டாக்டராக வர்றாங்க. ஏம்மா நீங்கள் டாக்டர் தானே, பேய் பங்களாவில் கொண்டு போய் அந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளை வச்சுருக்கீங்களே, நியாயமாக படுதா? லாஜிக் இருக்கா ஐயா? முதல்ல அந்த குழந்தைய வர தமன்னா பேயா காப்பாற்றுதான். எப்பா காதில் பூ சுற்றி எழுதி போட்டிருக்கேன், ஒட்டம்பு பூரா சுற்றிட்டீங்களப்பா இங்கே. விடிவி கணேஷ், யோகி பாபுவும் அந்த ராசிகண்ணாவை யார் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு போட்டி போடுறாங்க. ஏண்டா உங்கள் வயசு என்ன,
ராசிக்கு என்ன வயசுன்னு. அது அவங்களே கிண்டல் பண்ணிடுறாங்க. ஏன்டா ஓ மூஞ்சிக்கு தமன்னா கேட்குதா அப்படிங்கிற மாதிரி. இதில் வேறு 2 பேரும் எம்ஜிஆர் எம்பிஆர் மாதிரி போட்டி போடுறாங்க, சண்டை போடுறாங்க. அப்புறம் அடி சமால் டமால்னு விழுது. ஆனாலும் அந்த பங்களா விட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க யோகி பாபுவும் விடிவி கணேஷும். ஆனால் கொஞ்சம் தமாஷா தான் இருக்குது, அதில் எந்த சந்தேகமே இல்லை. இந்த படத்தில் கதாநாயகன் சுந்தர் சி முகத்தில் எந்தவித நடிப்பு திறமையும் இல்லாமல், மாடுலேஷன் இல்லாமல் பேசுகிறாரு. ஆனால் உடம்பு நோகாமல் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த பேய்ங்கிற பயம் அவர்கிட்ட மட்டும் இல்லை. அதே மாதிரி தமிழ் படங்களில் மட்டும் பேய்கள் கதாநாயகனை ஒன்றும் செய்யாது. ஏன்னா கதாநாயகனை போட்டு தள்ளிட்டா படம் முடிஞ்சு போகும்ல. இந்த மாதிரிலாம் நிறைய லாஜிக்கர்ஸ் இருக்குது. பேய் படம்னாலே அந்த காலத்தில் நாங்கள் சைக்கோ படம் பார்த்துருக்கோம், இந்த குழந்தை பேயெலாம் பார்த்துருக்கோம். உண்மையிலே அப்படியே ஒன்றுக்கு வந்துடும், இல்லாட்டி மயக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு பயமுறுத்தல் கூடிய ஒரு பேய் படத்தை காமெடியும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்க விட்டு திரிசங்கு சொர்க்கமாகி இப்படி அரத பழசா திருநங்கை மாதிரி படம் எடுத்தால் எப்படிங்க? சுந்தர் சி அவர்கள் சரியாக நடிக்காவிட்டாலும் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் கிச்சா பிரமாதப்படுத்தியிருக்காரு. அந்த ஷார்ட்ஸில் அந்த 3G ஷார்ட்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே க்ரீன் மேட்டில் எடுத்திருப்பாங்க போல் தெரியுது. நோகாமல் நொங்கு தின்றுருக்காரு சுந்தர் சி. அதேமாதிரி நிறைய நடிகர்களெல்லாம் போடலை, சிலர் புதுமுகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் ஒரு பையன் இந்த சின்ன ஜீப் ஓட்டிகிட்டு வரானே, அந்த பையன் கொஞ்சம் விஜய் ஆண்டனி மாதிரியே இருக்கான். ஆனால் அவன் பேர் என்னன்னு தெரியல. இந்த படத்தில் ஹிப்காப் ஆதி இசையமைச்சிருக்காரு. நல்ல வேளை நிறைய பாட்டுகளை போட்டு துன்புறுத்தலை. பின்னணி இசையில் ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் நன்னா இருக்குது அப்படிலாம் இல்லை, சுமாராக இருக்குது, மோசம் இல்லை, அவ்வளோதான். ஹிப்காப் ஆதி தமிழா நல்ல வேளை பாட்டை போட்டு கொல்லாமல் பின்னணி இசையில் சுமாருங்கிற பேர் வாங்கியிருக்காரு. அரண்மனை 4 முக்கியமான விஷயம் என்னென்னா, அரண்மனை 1, அரண்மனை 2, அரண்மனை 3 இந்த 3 பார்ட்லையுமே வந்த சீன்களே இந்த படத்துலையும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதே ஸ்டைல், அதே வரிசை. ஏங்க 4வது பார்ட் எடுக்கிறீங்க, கொஞ்சமாச்சும் மூளையை கசக்கி வித்தியாசமான கதையாக எடுத்து வித்தியாசமான ஒரு பேய் அப்படின்னு காமிச்சிங்கன்னா பரவாயில்ல. அதே ஸ்க்ரீன் ஆடுது, அதே டமால் டமால் விழுது, ஃபேன் அப்படி அந்து விழுது. எத்தனை படம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை படத்துலைங்க இதை பார்க்குறது. அதாவது ஏற்கனவே பட்டர்ஃப்ளைன்னு ஒரு படம் எடுத்தார் சுந்தர் சி. அந்த படத்துலையாச்சும் ஒரு 10-12 பெண்கள் டான்ஸ் ஆட விடுவார். சுந்தர் சிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அது மட்டும் இல்லாமல் அவருடைய சென்டிமெண்ட்டே என்னென்னா கவர்ச்சியில் அடித்து தள்ளிடுவார். ரம்பா காலத்திலேருந்து சுந்தர் சிக்கு கவர்ச்சிக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. சுந்தர் சி படத்தை பார்த்தா ஒரு கவர்ச்சியாக இருக்கும், ஒரு கிளுகிழுப்பாக இருக்கும்ட்டு. இந்த படத்தில் அதுவும் இல்லையே. டைரக்டர் சுந்தர் சி இதை கவனிச்சிக்க கூடாதா? தமன்னாவையாவது கொஞ்சம் கவர்ச்சியாக 2 டான்ஸு டிமுக்கு டமான்னு போட்டால் நாங்கள் சந்தோஷப்பட்டுருப்போம்ல. பட்டர்ஃப்ளைன்னு ஒரு படம் சுந்தர் சி எடுத்தார். அந்த படத்தை இதே ஆரணி சண்முகம் தான் தயாரித்தார். அதாவது பார்க்குறது கொஞ்சம் இளமையாகவும் கவர்ச்சியாகவும் இருந்தது. இந்த படத்தில் அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபா வச்சுருக்காரு கல்வி வள்ளல் ஏசி சண்முகம். அவருக்கு இந்த 2 படங்கள்லாம் ஜுஜுபி மாதிரி 2 நாள் டிஃபன் சாப்பிட்டு போனால் அந்த காசு தான் இந்த படத்தோட முதலீடு. அதனால் பெரிய விஷயம் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். அவர் ஏசி சண்முகம் வேலூரில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டிக்கிட்டார். மேடம் குஷ்பு நடிகை அங்கே போய் பிரச்சாரம் பண்ண தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்லி திரும்பி வந்துட்டாங்க.
ஆனால் ஏசி அன்முகத்தை திருப்திப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக சுந்தர் சி தன்னுடைய மனைவி குஷ்புவுக்கு பதிலாக வேலூரில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். இன்னும் தேர்தல் முடிவு வரல, வரட்டும் பார்ப்போம். எதுக்கு இதையெல்லாம் பேசுகிறேன்னு சொன்னால் கதையில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால தான் அரண்மனை பாழடைஞ்சு போய் கிடக்குது, படத்தில் உள்ள அரண்மனை மாதிரியே. அதாவது இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயில் வெப்பலை வீசுது. அதனால் ஏதாவது ஒரு ஏசி தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்துட்டு பிடிச்சா பாருங்கள், எல்லாம் கொரட்டை விட்டு தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆனால் ஏசி தியேட்டரில் நிறைய தியேட்டரில் போட்டிருக்காங்க இந்த அரண்மனை படத்தை. அதனால் நீங்கள் ஏசி தியேட்டரில் அரண்மனை படத்தை போய் பாருங்கள். நல்லா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், மோசமாகிட்டுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். சுமாரான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுந்தர் சிகிட்ட இருக்கிற அந்த கவர்ச்சி கூட படத்தில் இல்லையேங்கிற ஒரு ஏக்கம்தான், வேற என்ன. இதில் முக்கியமான விஷயம், சுந்தர் சிக்கு தமன்னா ஜோடியாக நடிப்பாருன்னு பார்த்தா அதான் இல்லை. அங்கேயும் பெருத்த ஏமாற்றம். சுந்தர் சியுடைய தங்கையாகத்தான் தமன்னா நடிச்சிருக்காங்க. தமன்னாவை கொன்னது யார், பேயா வருவது ஏன், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சுந்தர் சி வர்றாரு. கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறத நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் தேட்டரை போய் பார்த்து தெரிஞ்சுக்க சாமி. இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு பேப்பர் வெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.